ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தஞ்சை ராஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஷைடிஷ் தான் செய்ய போகிறோம். கொத்தவரங்காய் பொரியல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நான் 200 கிராம் அளவுக்கு கொத்தவரங்காய் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு ரெண்டு பக்கமே நம்ம காம்புகளை நீக்கிடலாம். நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வேக வைக்க போகிறோம். அதுக்காக ஒரு கடாயில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். கொத்தவரங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும், ரொம்ப கம்மியாக இருந்தாலே போதும். இது போல் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் கொத்தவரங்காய் வேகிறதுக்கும் தண்ணிக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், ஒரு கொதி வந்த பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு மூடி வச்சு வேக விட்டுடலாம். இப்போது நம்ம இதுக்கு மசாலா அரைக்கணும். அதுக்காக நான் அரை மூடிக்கும் கொஞ்சம் கம்மியாகவே தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட காரத்துக்கு தகுந்தாற் போல் 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு 2 சுற்று விட்டால் போதும். கரகரப்பாக இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். இதை நம்ம இப்போது எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொத்தவரங்காய் வெந்துட்டான்னு பார்க்கலாம். இதை பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் ட்ரை ஆகி வந்துருச்சு பாருங்கள். இது நம்ம தண்ணி அதிகமாகிட்டுன்னா தண்ணியை இருத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்து வரணும், ரொம்ப குழஞ்சி போயிடக்கூடாது. பார்த்து நல்லா வெந்த பிறகு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ இந்த கடாயிலேயே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம். 2 வரமிளகாய் தாளிச்சிக்கலாம். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட அரைச்சி வச்சுருக்க தேங்காவை நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு தீயை கம்மியாகவே வச்சுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது வேக வச்சுருக்க கொத்தவரங்காயும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா கிளறிக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். கொத்தவரங்காய்க்கு அதிகமாக உப்பு தேவைப்படாது. ஸோ இது கூட நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் தீயை அதிகப்படுத்தியே நல்லா கிளறி கொடுத்தோம்னா சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.